அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு நேத்ரம் ஜீவன். நேத்ரம் ஜீவன் என்றால் என்ன? நேத்ரம் ஜீவன் எப்போ பயன்படுத்தணும், அதை எப்படி பயன்படுத்தணும், அந்த விஷயத்தை தான் இப்போ ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நேத்ரம் என்பது கண், ஜீவன் என்பது உயிர். நேத்ரம் ஜீவன் பஞ்சாங்கத்தில் உள்ளது. டெய்லி பஞ்சாங்கத்தை ரீட் பண்ணுங்க. கோச்சாரத்தில் இன்னைக்கு எந்த கிரகம் எங்கே இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த கிரகத்துடைய சாரத்தில் உள்ளது என்று தெரிஞ்சுக்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ் மாதம், ஆங்கில தேதி, கிழமை, நட்சத்திரம், திதி, கரணம், நாம யோகம், அமிர்தாதி யோகம், விவாக சக்கரம் இவை அனைத்தும் ரீட் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம நேத்ரம் ஜீவனையும் பாருங்க. ஓகே, இப்போ நேத்ரம் ஜீவனுடைய பாசிட்டிவும் சொல்லுவேன், நெகட்டிவும் சொல்லுவேன். திருமண முகூர்த்தத்திற்கு நேத்ரம் ஜீவன் கண்டிப்பாக பார்க்கணும். புதிய தொழில் துவங்குவதற்கு நேத்ரம் ஜீவன் கண்டிப்பாக பார்க்கணும். சாந்தி முகூர்த்தத்துக்கு கூட நேத்ரம் ஜீவன் கண்டிப்பாக பார்க்கணும். அனைத்து சுப காரியம் செய்வதற்கும் நேத்ரம் ஜீவன் கண்டிப்பாக பார்க்கணும். திருமண விஷயமாக பெண் பார்க்க போவதாக இருந்தாலும் கூட நேத்ரம் ஜீவன் கண்டிப்பாக பார்க்கணும். அறுவை சிகிச்சை செய்வதாக இருந்தாலும் கூட நேத்ரம் ஜீவன் கண்டிப்பாக பார்க்கணும். சொத்து வாங்குவதாக இருந்தாலும் சரி, இடம் வாங்குவதாக இருந்தாலும் சரி, நகை வாங்குவதாக இருந்தாலும் சரி, வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் சரி, வீட்டில் உபயோகமான பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, அதாவது கட்டில், ஃப்ரிட்ஜு, ஏசி, டிவி, வாஷிங் மிஷின் மற்றும் பல வாங்குவதாக இருந்தாலும் சரி, நேத்ரம் ஜீவன் கண்டிப்பாக பார்க்கணும். வீட்டு வேலைக்கு ஆட்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுவதாக இருந்தாலும் கூட நேத்ரம் ஜீவன் கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் அன்னதானம் கொடுத்தாலும் சரி, இரத்த தானம் கொடுத்தாலும் சரி, உடை தானம் கொடுத்தாலும் சரி, குழந்தைகளுக்கு நோட்புக்கு, ஜாமெட்ரி பாக்ஸ், ஸ்கூல் பேக் ஃப்ரீயாக கொடுத்தாலும் சரி, நேத்ரம் ஜீவன் கண்டிப்பாக பார்க்கணும். கடவுளுக்கே அர்ச்சனை செய்வதாக இருந்தாலும் கூட அன்றைய நாள் நேத்ரம் ஜீவன் கண்டிப்பாக பார்க்கணும். குழந்தைகளுக்கு ஸ்கூல் சேர்ப்பதாக இருந்தாலும் சரி, டியூஷன் சேர்ப்பதாக இருந்தாலும் சரி, நேத்ரம் ஜீவன் கண்டிப்பாக பார்க்கணும். பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் கூட நேத்ரம் ஜீவன் கண்டிப்பாக பார்க்கணும். பஞ்சாங்கத்தில் நேத்ரம் ஜீவன் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் தான் நமக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கும். 2 இருந்தால் மிகவும் நன்மை, 2 இருந்தால் அதுவும் நன்மை, 1 இருந்தால் இதுவும் நன்மை, 10 அல்லது 01 அல்லது 0.5 அல்லது 0.5 என்று இருந்தால் நாள் நல்லா இல்லை என்று அர்த்தம். அடுத்து 0.0 இருந்தால் இன்னைக்கு நாள் சரியில்லை என்று அர்த்தம். நேத்ரம் ஜீவன் இதில் ஒரு நெகட்டிவ் விஷயம் ஒன்று இருக்கிறது. இதுவரைக்கும் யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுடைய ஜோதிட துறையில் குருநாதராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜோதிட நண்பர்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதாவது நேத்ரம் ஜீவன் 00 ஆக இருந்து அன்றைய நட்சத்திரம் எதுவோ, அன்றைய திதி எதுவோ, அதே நட்சத்திரம் ப்ளஸ் அதே திதியில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு விபத்து ஏற்பட்டால் விபத்தில் மரணம் ஏற்படும். அதே மாதிரி அதே நட்சத்திரம் ப்ளஸ் அதே திதியில் பிறந்து ஒரு ஜாதகிக்கு சிசரிங் ஆப்ரேஷன் நடந்தால் ஆப்ரேஷன் மூலமாக ஜாதகிக்கு மரணம் ஏற்படும். இன்னைக்கு உங்களுக்கு இறைவன் கொடுத்த கிஃப்ட் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நேத்ரம் ஜீவன் பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். கவனமாக ஹேண்டில் பண்ணவும். பஞ்சாங்கத்தில் ஒரு பாடம் தான் நேத்ரம் ஜீவன். ஓகே, குட். மீண்டும் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் பலன் அதிகமாக சொல்லி ஃபீஸ் அதிகமாக வாங்கணும் என்றால் உங்களுக்கு இந்த PDF யூஸ் ஆகும். நம்ம சேனலில் ஜோதிட சூட்சமம் என்ற தலைப்பில் அதிகமான வீடியோ நான் கொடுத்துருக்கிறேன். நம்ம சேனலில் சொன்ன அனைத்து வீடியோவும் ஜஸ்ட் சாம்பிள் தாங்க. மெயின் சப்ஜெக்ட் நம்ம PDF தான் இருக்கிறது.
ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் லாங் இன்கம் கொடுக்கும். ஒரு ஜோதிடர் திறமை வெளி உலகத்துக்கு தெரியணும் என்றால் வந்த கிளைண்ட்டுக்கு பலன்களை அதிகமாக எடுத்து சொல்லணும். ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு காரணமே மற்றொரு மனிதன் தாங்க. நல்ல வாய்ப்பு நமக்காக காத்திருக்கும் போது அந்த நல்ல நேரத்தை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி கிடைச்ச நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்முடைய சிந்தனையும் செயலும் நேர்மையாக இருந்தால் கடவுள் நமக்கு நேர்வழி காட்டுவார். அந்த நேர்வழி மூலியமாக நேர்மையாக சம்பாதிக்க முடியும். நம்ம மனசு நம்ம தான் சந்தோஷப்படுத்தணும். நம்ம சந்தோஷப்படுத்தினா மட்டும்தான் இந்த உலகம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தெரியும். நல்லவன் நல்லவனாக இருப்பதை விட நல்லவன் நல்லவனாக இருந்து நல்லா வாழணும். தட் இஸ் இம்பார்ட்டண்ட். விஷயத்தை புரிய வைக்கணும் என்றால் விஷயத்தை விரிவாக பேசித்தான் ஆகணும். இன்னைக்கு உங்களுக்கு இறைவன் கொடுத்த கிஃப்ட் தான் இந்த வீடியோ. ராசி கட்டத்தை பார்த்தால் பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். பலன் சொன்னால் புரியாது, காரணத்தோடு பலன் சொன்னாதான் புரியும். நான் ஒரு பலன் சொன்னால் அதே பலனை வைத்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவேன். என்னுடைய கேல்குலேஷன் கரெக்டாக இருந்தால் அந்த இடத்தில் என்னுடைய பலன் மிஸ் ஆகாது. வக்கீல் மாதிரி பாயிண்டாக எடுத்து சொன்னால் மட்டும்தான் ஒரு ஜோதிடர் சொல்கின்ற பலன் மற்றொரு ஜோதிடருக்கு புரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஜாதக பலன். ஆனால் கிளைண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகின்ற முக்கியமான சம்பவம். ஓகே, குட். நெக்ஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.